சாமி, வா சாரதி. சாமி, இந்த பிரசாதத்தை பட்டர் சாமி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருங்க. உங்களை எதிர்பார்த்துதான் காத்திருந்தாராம். நீங்க வராததுனால என்கிட்ட கொடுத்து அனுப்புனாருங்க. இன்னைக்கு சனிக்கிழமை இல்லைங்களா, அதனால கோயிலுக்கு ஜனங்க அதிகமா வராங்க. அதனால அவரால வர முடியலன்னு சொல்ல சொன்னாருங்க. இந்தாங்க சாமி. ம். சாரதி, நீ ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். என்னங்க சாமி பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? உத்தரவு போடுங்க சாமி, செய்ய காத்து கிடக்குறேன். நம் கோயிலுக்கு அன்றாடம் வருவாரே தட்சிணாமூர்த்தி, அவரை உனக்கு தெரியுமல்லவா? நல்லா தெரியும் சாமி. பக்கத்து ஊர்ல ஒரு ராசா போல வாழற பெரிய செல்வந்தராச்சே. ஒரு முறை அவர் வீட்டு புழக்கடைய சுத்தம் செய்யறதுக்காக நான் அங்க போயிருக்கணுங்க. நல்லதாக போயிற்று. நீ என்ன செய்கிறாய்? இந்த பிரசாதத்தை நேராக அவருடைய அகத்திற்கு சென்று கொடுத்து அவருடைய புத்திரி அமுதினிக்கு இதை அடியேன் தரச் சொன்னதாக தெரிவித்து கொடுத்து விட்டு வா. என்ன யோசனை சாரதி? கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சாமி. உங்களோட மதிய உணவே இந்த சாமி பிரசாதம் தானுங்களே. இத அப்படியே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வீங்க சாமி? சாரதி, இந்த பிரசாதத்தை அடியேன் மானசீகமாக ஸ்வீகரித்து விட்டேன். அதுவே அடியேனின் மனதிற்கும் உடலுக்கும் தெம்பை தந்து விட்டது. நீ வேறு எதையும் யோசிக்காமல் சொன்னபடி செய்து விட்டு வா. இந்தா, கொடுத்து விட்டு வா. சரிங்க சாமி. சாரதி, வந்தனம் சுவாமி. நமஸ்காரம். என்ன முகமெல்லாம் துவண்டு போனது போல் இருக்கிறது? நம்பி சுவாமிகள் மடத்தில் தானே இருக்கிறார்? இருக்காருங்க சாமி. இது என்ன, வரதனின் பிரசாதமா? ஆமாங்க, என் குருநாதர் சாப்பிடதான் பட்டர் சாமி கொடுத்து அனுப்புனாருங்க. ஆனா அது அவரு எடுத்துக்கல சாமி. பிறகு பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவரு பொண்ணுக்கு கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்து அனுப்புனாருங்க. தனக்கு வந்த பிரசாதத்தை இப்படி என்கிட்ட கூட என் குருநாதர் கொடுத்ததில்ல சாமி. அவர் மனசு நிறைஞ்சு அந்த பொண்ணுக்கு கொடுக்க சொல்லிருக்காருன்னா அந்த பொண்ணு எவ்வளவு பாக்கியம் செஞ்சவளா இருக்கணும். அதான் அந்த புண்ணியவதிய பார்க்க ஆவலா போயிட்டு இருக்கேன். நான் வரேன் சாமி. சரி. சுவாமி, அடியேன். பாராமானுஜா, தங்களை கோயிலில் தேடி பார்த்தேன். அங்கு காணாததால் இங்கு வந்தேன். வரும்படியில் சாரதியையும் பார்த்தேன். ஓ, அப்படியா? ஒரு காரியமாக பக்கத்து ஊர் வரை அனுப்பியிருக்கிறேன். சொன்னான் சுவாமி. அதற்கான காரணத்தையும் சொன்னான். அடியேன் நன்றாக அறிவேன். தங்களின் ஒவ்வொரு செய்கைக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். அவ்வகையில் சாரதி சொல்கிறானே, அந்த தட்சிணாமூர்த்தி யார்? உங்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவரா? ராமானுஜா, வரதனின் பக்தர்கள் என்ற வகையில் அனைத்து வைஷ்ணவர்களுமே அடியேனுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள்தான். அதே நேரத்தில் வேதனையால் பீடிக்கப்பட்ட ஒரு பக்தை என்றால் அடியேனுக்கு அவர் இன்னும் வேண்டப்பட்டவராகிறார். வேதனையால் பீடிக்கப்பட்ட பக்தரா? சற்று விவரமாக சொல்லுங்கள் சுவாமி. நம் கோயிலுக்கு பல திருப்பணிகளை செய்து வருபவர் அந்த தட்சிணாமூர்த்தி. பெரும் செல்வந்தர். நம் ஊருக்கு அருகில்தான் இருக்கிறார். அவரை நம் வரதனின் சிறந்த பக்தர் என்று அனைவரும் சொல்வார்கள். ஆனால் ஒரு காலத்தில் அவருடைய மகள் அமுதினி இவரை விட தலை சிறந்த பக்தையாக இருந்திருக்கிறாள். அப்படியென்றால் அப்பெண் இப்போது வரதனின் பக்தையாக இல்லையா? இது எப்படி சாத்தியம்? அனைத்தும் கர்ம பலன். வேறு என்ன சொல்வது? சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெண்ணை பிரம்மரட்சசு பிடித்துக் கொண்டு விட்டது என்று பலர் சொல்கிறார்கள். இதனால் அப்பெண்ணின் சுபாவமே மாறிவிட்டதாம். அந்த பிரம்மரட்சசு அப்பெண்ணையும் தட்சிணாமூர்த்தியின் குடும்பத்தையும் பிடித்து ஆட்டிக் கொண்டிருக்கிறது. பாவம், சிறு பிராயத்தில் அவள் வரதனுக்கென்று பல சேவைகளை செய்திருக்கிறாளாம். கோயிலில் நீர் தெளித்து பெருக்கி அழகான கோலங்களால் அலங்காரம் செய்திருக்கிறாளாம். அப்படிப்பட்ட அவளுக்கு
இன்று இப்படி ஒரு நிலைமை. அதனால் தட்சிணாமூர்த்தியும் துக்க சாகரத்தில் மூழ்கி இருக்கிறார். அதனால் வரதனின் அந்த பிரசாதம் அவளுக்கும் அவள் குடும்பத்திற்கும் ஓர் நல்வழியை காட்டட்டும் என்று தான் கொடுத்தனுப்பினேன் ராமானுஜா. சுவாமி, தாங்களோ வரதனின் அருளுக்கு பாத்திரமான உன்னதமான பாகவதோத்தமர். கவரி வீசும் கைங்கரியத்தால் கவரப்பட்டவர். அப்படிப்பட்ட தாங்கள் இவ்விஷயம் பற்றி அவ்வரதனிடம் முறையிட்டிருக்கலாமே. முறையிட்டேனே. ஆனால் அவன் பிடிகொடுத்து பேச மறுக்கிறானே. ஏதேதோ தத்துவங்களை சொல்லி அடியேனை மயக்குகிறான். அது ரகசியம் என்கிறான். தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவும் மறுக்கிறான். இறுதியாக இவ்விஷயத்தால் 2 பேர்களுக்கு உயர்த்தியை கொடுக்க விரும்புகிறேன் என்கிறான். காலபலன் கூடும் பொழுது அது நடக்கும், அதுதான் என் கணக்கும் என்கிறான். அப்படி சொல்லிவிட்ட பொழுது அவனுடைய கணக்கை அடியேனால் கணக்கிட முடியுமா? இதுதான் அத்திகிரி வரதனின் சித்தம் என்று அடியேன் அது பற்றி மேலும் எதுவும் அவனிடம் பேசவில்லை. இருப்பினும் அப்பெண் அடைந்திருக்கும் வேதனை அடியேனையும் வேதனையடையும்படி செய்துவிட்டது. எனவே இப்பிரச்சனை சீக்கிரமே தீர்க்கப்பட வேண்டும் என்று அந்த வரதனையே பிரார்த்தித்தபடி இருக்கிறேன். ராமானுஜா, அப்பெண்ணிற்காக நீயும் பகவானிடம் மனமுருக பிரார்த்தனை செய்து கொள். உன்னுடைய பிரார்த்தனையாவது அந்த வரதன் சீக்கிரமே செவி கொடுக்கிறானா என்று பார்ப்போம். தங்களின் பிரார்த்தனை நிச்சயம் வீண் போகாது சுவாமி. இருப்பினும் அடியேனும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நாளை சிறந்த ஒரு நற்பயன் அந்த பெண்ணிற்கு கிடைக்கும் போது தங்களின் உத்தரவால் அடியேனுக்கும் அதில் ஒரு பங்கு இந்த விஷயத்தில் இருப்பதால் அடியேனுக்கும் சந்தோஷம்தான். நிச்சயம் அடியேன் வரதனை வேண்டிக் கொள்கிறேன் சுவாமி. ராமானுஜா, அம்மா, என்னம்மா இது? என்ன ஒரு ஆச்சரியம்! ஏன் இந்த திடீர் மாற்றம்? ஆமாம் ராமானுஜா, என்னுடைய அந்த தோற்றம் பலருக்கு வருத்தத்தையும் வேதனையையும் அளித்துள்ளது. அடுத்தவர் மனம் புண்படுவதை நான் விரும்பவில்லை. அதுதான் எல்லோர் விருப்பத்திற்கும் ஏற்ப இந்த மாற்றம். இத்தனை நாட்கள் பிடிவாதமாக இருந்த நீங்கள் இப்பொழுது மாறியதற்கு காரணம் என்னம்மா? காரணம் உன் அப்பா. அப்பாவா? ஆமாம் ராமானுஜா, ஒரு சில நாட்களாகவே என் மனதில் இந்த குழப்பம் குடிகொண்டிருந்தது. தோற்றத்தில் மாற்றம் தேவையா என்று. நேற்று உன் அப்பா வந்திருந்தார். அது கனவா, கற்பனையா, அல்லது என்னுள் எழுந்த எண்ணமா என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஆனால் அவரே சொன்ன பின் தாமதிக்காமல் மாறிவிட்டேன். உன்னை இப்படி பார்ப்பதற்கு மனதிற்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறது. இனி என்றென்றும் நீ இப்படியே இரு. இது கனவோ கற்பனையோ, எல்லோருமே அப்பாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும். சரியம்மா, நான் திருக்கச்சி நம்பி சுவாமிகளை சந்தித்துவிட்டு வருகிறேன். சரி ராமானுஜா. வருகிறேன் அம்மா. சரி. அண்ணா. கோவிந்தா. என்ன அண்ணா, உங்கள் முகம் சமீப காலத்தில் இந்த அளவிற்கு மலர்ந்து நான் பார்த்ததே இல்லை. கோவிந்தா, அடியேனும் ஒரு சராசரி மனிதன்தானே. எல்லோருக்கும் உள்ள அதே உணர்ச்சிகள்தான் என்னுள்ளும் இருக்கிறது. அந்த உணர்ச்சியின் வெளிப்பாட்டில் விகிதாச்சாரம் வேறுபடலாம். ஆனால் தோல்வியில் துக்கமும்
வெற்றியில் சந்தோஷமும் ஏற்படுவது மனித இயல்புதானே. இப்பொழுது என்ன வெற்றியை பார்த்து விட்டீர்கள்? அம்மா தன் தோற்றத்தை மாற்றிக்கொண்டு விட்டார். முன்பு இருந்தார் போலவே இப்பொழுது இருக்கிறார். அதுதான் என் மகிழ்ச்சிக்கு காரணம். நிஜமாகவா சொல்கிறீர்கள்? எப்படி அண்ணா? அனைத்தும் அந்த வரதனின் ஏற்பாடுதான். சரி, அடியேன் பிறகு வந்து உன்னுடன் சம்பாஷிக்கிறேன். சரி அண்ணா. வருகிறேன். என்ன கோவிந்தா, என்னையே பார்த்து கொண்டிருக்கிறாய்? உள்ளே வா. பெரியம்மா, உங்களை இப்படி பார்க்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா? இப்பொழுதுதான் ராமானுஜர் அண்ணா சொன்னார். அதான் உடனே உங்களை பார்க்க வந்தேன். இதை விட்டுவிட்டு முக்காடிட்டு என்ன கோலம் அது? என்ன கோவிந்தா, உன் துணிகளுடன் இந்த சுருக்குப்பை இருக்கிறது? ஆமாம் பெரியம்மா, அதை அடியேன் தான் வைத்தேன். உங்களுக்காக தான் வைத்தேன். எனக்காகவா? இதில் என்ன இருக்கிறது? பொற்காசுகள். பொற்காசுகளா? எதற்கு? அகத்தில் செலவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடியேனும் இப்பொழுது இங்கேயே இருக்கிறேன். அதனால் இங்கு தங்கி இங்கேயே அமுதுண்கிறேன். அதனால் நீ உண்ணும் உணவிற்கு பணம் கொடுக்கிறாயா? மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது கோவிந்தா, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எவ்வளவு சொன்னாலும் நீ மாற மாட்டாயா? என்னுடைய இந்த மாற்றத்தை விட உன்னுடைய மாற்றம்தான் அனைவருக்கும் பெரும் வேதனையை கொடுக்கிறது. அன்றாட ஜீவனத்திற்கே நாங்கள் கஷ்டப்படுகிறோம். உன்னை வைத்து காப்பாற்ற கூட வக்கில்லாதவர்களாகிவிட்டோம். அன்று ஏதோ சங்கோச்சப்படாமல் சாப்பிட என்றேன். அதற்கு நீ செய்யும் பதில் மரியாதையா இது? அதனால் நீ உன் பங்கிற்கு பொற்காசுகள் கொடுக்கிறாய். பெரியம்மா, அப்படித்தானே? மிகப்பெரிய மனிதனாகிவிட்டாயிடா கோவிந்தா, மிகப்பெரிய மனிதனாகிவிட்டாய். உன் ஒருவனால் எங்களுக்கு மிகுந்த பொருட்செலவு ஏற்படுகிறது பார். என்னையும் ராமானுஜனையும் அவமானப்படுத்த உனக்கு வேறு வழியே தெரியவில்லையா? இப்படி பொற்காசுகளை கொடுத்து இருவரையும் அவமானப்படுத்துகிறாயா, கேவலப்படுத்துகிறாயா? அப்படி பார்த்தால் சிறு வயது முதல் நீ இங்கேயே தானே இருந்தாய். உனக்கு எத்தனையோ நான் செய்திருக்கிறேன். அதையெல்லாம் கணக்கு பார்க்க முடியுமா? சரி, எங்கிருந்து வந்தது உன்னிடம் இவ்வளவு பொற்காசுகள்? உன் அப்பாவிடமிருந்து வாங்கி வந்தாயா? மரியாதையாக இதை திரும்ப பெற்றுக்கொள். நீயும் எனக்கு ஒரு மகன் தானடா. ராமானுஜன் எனக்கு எப்படியோ அதே போல்தான் நீயும். அப்படி இருக்கும் பொழுது என்னிடமே வந்து காசு கொடுக்கிறாயா? இந்தா, பெற்றுக்கொள். பேசி முடித்து விட்டீர்களா பெரியம்மா? பேசி முடித்து விட்டீர்களா? கொட்டி தீர்க்க வேண்டியதெல்லாம் தீர்த்து விட்டீர்களா? நீங்கள் என்னை என்னதான் கோபித்துக் கொண்டாலும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏனென்றால் இதை நான் எதிர்பார்த்ததுதான். இங்கு உட்கொள்ளும் உணவிற்காக இந்த காசை நான் கொடுக்கவில்லை. அப்படி ஒரு எண்ணம் உங்கள் மனதில் எப்படி தோன்றியது என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொன்ன ஒரு வாக்கியம், அதிலேயே உங்கள் கேள்விகளுக்கும் கோபத்திற்கும் பதில் இருக்கிறது. நானும் ராமானுஜ அண்ணா போல் உங்களுக்கு ஒரு மகன் என்று சொன்னீர்களே, அது ஒன்றே எனக்கு போதும். ஒரு மகன் ஆற்ற வேண்டிய பணியை, கடமையைத்தான் நான் இப்பொழுது செய்திருக்கிறேன். அண்ணாவிற்கு கோவில்களுக்கு கொடுக்கும் திரவிய வியாபாரத்தில் நாட்டமும் இல்லை, அதற்குண்டான அவகாசமும் அவருக்கில்லை. அதனால் அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த வியாபாரத்தில் கிடைத்த காசுதான் இது. மேலும் அண்ணா இந்த பணியை செய்யாததால் மண்ணி மனமுடைந்து போயிருக்கிறார்கள். அதையும் அடியேன் கவனித்தேன். அதனால்தான் அடியேன் இந்த முடிவெடுத்தேன். எனக்கோ பெரிதாக வேறு எந்த வேலையும் இல்லை. ஓய்வு நேரம் நிறையவே இருக்கிறது. அதை குடும்பத்திற்காக பயன்படுத்துவது என்று தீர்மானித்தேன். நீங்கள் சொன்னது போல் என் செலவை ஈடுகட்டுவதற்காக நான் இதை கொடுக்கவில்லை.
நீங்கள் நினைத்தது போல் அப்பாவிடம் சென்று வாங்கவும் இல்லை. என்னுடைய இந்த விளக்கம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ இல்லையோ, சமாதானத்தை கொடுக்கும் என்று நம்புகிறேன். இந்த காசு அடியேன் இங்கு தங்குவதற்காகவோ இல்லை நீங்கள் சொன்னது போல் இங்கு உண்ணும் உணவிற்காகவோ இல்லை. இந்த குடும்பத்தில் நானும் ஒருவன் என்ற உணர்வின் காரணமாக கொடுக்கப்பட்டது. இதை என் பங்கு என்று நான் எதுவும் கருதவில்லை, என் கடமை என்று நினைக்கிறேன். கோவிந்தா, சற்று முன் சொன்னதையே திரும்ப சொல்கிறேன். ஆனால் இப்பொழுது பெருமையாக சொல்கிறேன். நீ நிஜமாகவே பெரிய மனிதனாகிவிட்டாய். பெரியம்மா, ஒரு சிறு வேண்டுகோள். என்ன? இந்த விஷயம் அண்ணாவிற்கு தெரிய வேண்டாம். அவர் அதை விரும்ப மாட்டார். புரிகிறது. இதை பற்றி நான் அவனிடம் எதுவும் கூற மாட்டேன். கவலைப்படாதே. உன்னிடம்தான் எவ்வளவு பக்குவம் ஏற்பட்டுள்ளது. அதுவும் நீ திருப்புட்குழி பாடசாலைக்கு செல்ல ஆரம்பித்த பிறகு. அது என்னவோ உண்மைதான் பெரியம்மா. பல பக்குவங்கள் ஏற்பட்டுள்ளது. சிலது எல்லோருக்கும் தெரியும், சிலது என் மனதிற்கு மட்டுமே தெரியும். மனதிற்குள் ஏற்பட்டிருக்கும் பக்குவத்தை நான் வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை. ஏதேதோ சொல்கிறாய், எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உரிய காலத்தில் எல்லாமே தெளிவாகிவிடும். சரி பெரியம்மா, நான் கோவிலுக்கு சென்று பெருமாளை சேவித்து விட்டு வருகிறேன். சரி. இப்படி ஒரு நிலையில் வாழ்கிறோமே என்று நினைக்கும் போது எனக்கு அவமானமாக இருக்கிறது. என் உடல் கூனி குறுகுகிறது. பிறக்கும் பொழுது அழுது கொண்டே பிறக்கிறோம், பிறக்கும் பொழுது அழுது கொண்டே பிறக்கிறோம். இறக்கும் போது பிறரை அழுக வைத்து இருக்கிறோம், இருக்கும் போதாவது பலரை சிரிக்க வைத்து வாழ்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.